அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஆச்சரிய குறிகள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம சீமானன் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, திரை கவர்ச்சி வச்சு மட்டுமே அரசியல் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. தாவேகாவை பார்த்து அதுக்கு இந்த ஆச்சரிய குறிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் சீமானன் தான் நடிச்சிருக்காரு, அவரும் சினிமா துறையில தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இல்லாம ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் எதை வச்சு சொல்றாங்கன்னா, திரை கவர்ச்சி சினிமால இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லல, சினிமா மட்டுமே ஒரு பின்புலமா வச்சு வரக்கூடாது. ஏன்னா சினிமா மட்டுமே நடிகர் விஜய்க்கு வந்து சினிமா மட்டும்தான் ஒரு பின்புலம். அதை தவிர்த்து அவர் மக்கள் பணி என்ன செஞ்சாரு இது வரைக்கும் என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்போ வந்துமே என்னென்ன பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியல. அண்ணன் சீமான் வந்து சினிமால இருந்து வந்திருக்காரு, அவரும் சினிமால இருந்து வந்தான்னு சொல்ற எல்லாருக்கும் நாங்க என்ன கேட்கிறோம்னா, இப்ப விஜய்ங்கிறவர் வந்து விஜய் பின்னாடி இப்ப போற இத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்து அவரோட கொள்கையை பார்த்து போறாங்களா, இல்ல விஜய் அவர் எனக்கு சினிமால பிடிக்கும் அதனால அவர் பின்னாடி போறேன்னு சொல்லி போறாங்களா? அவரோட கொள்கை தான் என்ன? இது வரைக்கும் விஜயோ அல்லது தாவேக்கோ அவங்களோட கொள்கையை சொல்லியிருக்காங்களா? அண்ணன் சீமான் அப்படி இல்ல. அவரை நாங்க திரையில இருந்து பார்த்து அவர் பின்னாடி போல, அவர் வந்து சிறையில தொடர்ந்து சிறைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. யாரும் அந்த சீமான் தொடர்ந்து இவரை சிறையில அடைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவரை படிக்கிறோம். அப்பதான் தெரியுது ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறாரு, அதனால அவரை சிறையில் பிடிச்சி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறோம். அப்புறம் அவர் வந்து தொடர்ந்து இந்த 15 வருஷமா அவரோட கொள்கையை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போறாரு. தமிழ் தேசியங்கிற மிகப்பெரிய சித்தாந்தத்தை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்கள் அந்த தமிழ் தேசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கொள்கையை வந்து அப்படியே அந்த புரிதலை ஏற்படுத்தி இப்ப 35 லட்சம் பேர் நாங்க அவர் பின்னாடி நிக்கிறோம். இது தொடர்ந்து அதிகரிக்குமே தவிர இந்த நடிகர் விஜய் மாதிரியோ நடிகர் கமலஹாசன் மாதிரியோ எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம தமிழ் தேசியத்தை வந்து இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்ட விட மாட்டோம். அதனால ஆச்சரிய குறிகளுக்கு வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஏன் திரைக்க வச்சு மட்டுமே வச்சு வரக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்க திருந்ததுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி.